ஹலோ கைஸ், விடாமுயற்சி திரைப்படத்தை பார்க்க தஞ்சாவூர் வெற்றி ஸ்கொயர் தேட்டர் தான் போயிருது. இந்த தேட்டர் நான் ஏன் ப்ரிஃபர் பண்ண அப்படின்னு கேட்டால், விடாமுயற்சி திரைப்படத்தை எப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஓகேப்பா, டிக்கெட் புக் பண்ணி போயிடும் அப்படின்னு போயாச்சு. அப்படியே அங்கே ஏகேஸ் டூ விடாமுயற்சிட்டு அங்கே அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம புக் பண்ணது எப்பிக் ஒன்ல புக் பண்ணியிருக்கோம். டிக்கெட்லாம் காமிச்சிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது அதோட ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொன்றும் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகும்போது ஸ்க்ரீனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்க்ரீனுமே செம்மையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் செம்மையாக இருந்துச்சு, சீட் செம்மையாக இருந்துச்சு, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. விடாமுயற்சி டைட்டில் கார்டு போகிறதுக்கு ஒரு ஃபேன்ஸோட கிரேஸ்னஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி படமுமே கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக சூப்பராக மூவ் ஆச்சு. இன்டர்வல் பிளாக் ஒரு செட்டில்டான ஒரு ட்விஸ்டோட படத்தோட இன்டர்வல் பிளாக் முடிச்சாங்க. அப்படியே வெளியே வந்து கேண்டீனில் நமக்கு பிடிச்சதை வாங்கி அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் மிதமாக இருந்துச்சு. ஓகே, உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். உட்காந்தா டே படம் போட்டாங்கன்னா அப்படி அவன் சொல்லி வந்துட்டேன்டா அப்படி உள்ளே போய் உட்காந்துக்கப்புறம் படமும் ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிள்ளை இப்படி போச்சு. ப்ரெடிக்டபுளாக மூவ் ஆச்சு. இதுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் டீசென்ட்டு, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ், மொத்தத்தில் ஓகேன்ற லெவலில் தான் படம் இருந்துச்சு. பட் ஆனால் லைக்காவோட நிலைமையை நினச்சாதான் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது.